அழகாக மேனேஜ் பண்ணுறீங்க, உங்களோட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸும் மேனேஜ் பண்ணுறீங்க, உங்களோட ஹாபி ட்ராயிங்கும் மேனேஜ் பண்ணுறீங்க. நான் வந்து ஸ்கூல் விட்டவங்கள டு சண்டே வந்து கராத்தே இருக்கும். டோர்னமெண்ட்ஸ் போகிறீங்க இல்லையா, அங்கே ஒரு மேட்ச் அட்டென்ட் பண்ணுறீங்க. இந்த மேட்ச்சில் தோத்தா என்ன ஃபீல் ஆகும்? என்ன நெக்ஸ்ட் டைம் என்ன நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுறீங்களா, இல்லை மிஸ்டேக்ஸ் அனலைஸ் பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? மிஸ்டேக்லாம் அனலைஸ் பண்ணி பெட்டராக பண்ணணும். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது மேட்ச் போய் தோத்துருக்கீங்களா? You are losing, winning, losing. So எப்படி இருந்துச்சு அந்த ஃபேஸ்? உங்களால் எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும்? உங்கள் பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க உங்களோட இந்த கராத்தே இன்ட்ரெஸ்ட்டு? கம்பெனிலாம் போனால் அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. இதே தான் ஜாக்கி சான் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? சூப்பரா இருக்கு சித்தார்த். எனக்கு உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா உங்களை பத்தி நிறைய கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்க பேர் என்ன, என்ன படிக்கிறீங்க தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் சித்தார்த் அங்கி. நான் வந்து இப்போ 5th 6th போகிறேன். எனக்கு வந்து டிராயிங் ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. டிராயிங் வந்து நான் நல்லா பண்ணுவேன். அதுக்கப்புறம் கராத்தே போகிறேன். கராத்தேல வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகவா இல்லை. அப்பா வந்து ஃபர்ஸ்ட் சேர்த்து விட்டோன்னே நான் கொஞ்சம் கொஞ்சம் போகிறேன். போகும்போது டோர்னமெண்ட்ல கொஞ்சம் போகும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சிச்சு. இன்ட்ரெஸ்ட் வர வர இப்போ வந்து நான் பிளாக் பெல்ட் வாங்கிட்டேன். பிளாக் பெல்ட் வாங்கிட்டீங்க, வெரி நைஸ், வெரி நைஸ், சூப்பர். ஸோ நல்லா படிப்பீங்களா? ஸோ 3 குவாலிட்டிஸ், நல்லா படிக்கிறீங்க, கராத்தேல பிளாக் பெல்ட், நல்லா வரைவீங்க. சூப்பர் பாஸ், செம. ஓகே, இப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி நல்லா பழகுவீங்களா? எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா? 10 ஃப்ரெண்ட்ஸ் மேல இருக்காங்களா? ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் ஜெனரலா என்ன ஷேர் பண்ணுவீங்க? நான் கிளாஸ்ல இருக்கும்போது கிளாஸ்ல ஃப்ரீ டைம்ல வரையாண்டி நிறைய பேர் வந்து கேட்பாங்க. ஓகே, எனக்கு இது வந்து கொடுறா, இந்த வருதுடா. வீட்டுக்கு போனோன்னா ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஓகே, ஹோம்ஒர்க் அனுப்பிவிடு, ஓகே, டிராயிங் பண்ணிவிடு. அப்புறம் ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது ஃபோன் பண்ணி பேசுவாங்க. வெரி குட். அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் கேட்பேன். ஓகே, வீட்டுக்கு வருவாங்க. வெரி குட். அதுக்கப்புறம் ஸ்கூல்ல வந்து மேம்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. வெரி குட். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க சாலிடேஷன்னு. ஓகே, எல்லா இதுவும் ஹெல்ப் பண்ணுவான். ஏதாச்சும் எனக்கு அடிபட்டுச்சுன்னா இது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவான். ஸ்கூல்லே இருக்கு. அப்புறமா ஏதாவது திட்டு வாங்கினா என்கரேஜ் பண்ணுவான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு. நானும் அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நானும் கேட்பேன். வெரி குட். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? எவ்வளோ வயசானாலும் they travel with you together. அதுதான். இப்போ நீங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது, எந்த ஒரு காம்படிஷனும் இருக்காது. சேர்ந்து ஜெயிக்கலாம், சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம், சேர்ந்து ஃபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு சித்தார்த்தும் அதே மாதிரி தான் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து நீங்க சொல்றத வச்சு நான் சொல்றேன், நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, வேல்யூ பண்றீங்க, சப்போர்ட் பண்றீங்க. சூப்பர் சித்தார்த். சித்தார்த், ஆக்சுவலி ஐ எம் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் பை யூ. பொறாமையாகவும் இருக்கு, நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஆர்வமாகவும் இருக்கு. ஸோ நீங்க ஸ்டடீஸ் அழகா மேனேஜ் பண்றீங்க, உங்களோட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸும் மேனேஜ் பண்றீங்க, உங்களோட ஹாபி டிராயிங்கும் மேனேஜ் பண்றீங்க. எப்படி மேனேஜ் பண்றீங்க? எனக்கு அந்த சீக்ரெட் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்கூல் முடிச்சு வந்ததுக்கப்புறம் ரெஸ்ட் எடுப்பேன். அதுக்கப்புறம் போர் அடிச்சிச்சுன்னா டிராயிங் பண்ணுவேன். டிராயிங் வந்து க்ரியேட்டிவாக பண்ண தோணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு டிராயிங். அதுக்கப்புறம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் டிராயிங்க்கு. வெரி குட். அதுக்கப்புறம் டைம் வச்சா டியூஷன் போவேன். ஒரு ஃப்ரைடே டு சண்டே வந்து கராத்தே இருக்கும். ஓகே, கராத்தேல வந்து நிறைய டீச்
டெக்னிக்ஸ்லாம். அப்புறமா கராத்தே மாஸ்டர் பேர் வந்து ரவிக்குமார் சார். ரவிக்குமார் சார். ரவிக்குமார் சார் அவர் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி கெமிக்கல் ஸ்டார்ட் பண்ணி 40 years ஆகுது. அவர் வந்து பிளாக் பெல்ட் டான்ஸ் சூப்பர் சூப்பர். அவரும் ஜாலியாக பேசுவார், நிறைய கற்றுக் கொடுப்பாரு. அவர் தான் ஒரு டோர்னமெண்ட் கூட்டிகிட்டு போவார். அப்புறமா அவரே டோர்னமெண்ட் கிரியேட் பண்ணுவார். நிறைய டோர்னமெண்ட் இருக்கு. இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு ஒரு கொஸ்டின் ஃபீல் ஆகுது, கேட்கலாமா? ஓகே. இப்போ டோர்னமெண்ட்ஸ் போறீங்க இல்லையா, அங்கே ஒரு மேட்ச் அட்டென்ட் பண்ணுறீங்க. இந்த மேட்ச்ல தோத்தா என்ன ஃபீல் ஆகும்? தோத்தா சரி இந்த வாட்டி போனால் பரவாயில்ல, அடுத்த வாட்டி நம்ம பெஸ்ட்டாக பண்ணலாம். ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஸ்பிரிட் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு. அப்போ உங்க கோச் அதை ரீச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஓகே. எப்பயாவது நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா, ஐயோ தோத்துட்டோம் நம்ம அப்படின்ற மாதிரி அழுதுருக்கீங்களா? அழுது இல்லை. ஸோ என்ன நெக்ஸ்ட் டைம் என்ன நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்க ப்ரிப்பேர் ஆவீங்களா, இல்லை மிஸ்டேக்ஸ் அனலைஸ் பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? அனலைஸ் பண்ணுவேன். ஓகே. நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக்லாம் அனலைஸ் பண்ணி பெட்டரா பண்ணணும்னு நினைப்பேன். ஓகே. இப்போ நீங்க பெட்டரா பண்ணி வின் பண்ணிருக்கீங்களா நெக்ஸ்ட் மேட்ச்? பண்ணிருக்கேன். ஸ்டேட்ல போன வாட்டி பிரான்ஸ் மெடல் எடுத்தேன். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஸ்டேட்ல பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கீங்க. வெரி குட் வெரி குட். ஸோ இப்போ வந்து வின் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த பிரான்ஸ் மெடல் எடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வேற ஏதாவது மேட்ச் போய் தோத்துருக்கீங்களா? நெக்ஸ்ட் வந்து அந்த பிரான்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த மேட்ச் வந்து நான் தோத்துட்டேன். ஓகே. அப்போ இப்படி இருந்துச்சு. இப்போ உங்களோட ஃபேஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் தோத்தீங்க, அப்புறம் ஜெயிச்சீங்க, அப்புறம் திருப்பி தோக்குறீங்க. யூ ஆர் லூசிங் வின்னிங் லூசிங் அகைன். ஸோ எப்படி இருந்துச்சு அந்த ஃபேஸ்? உங்களால எப்படி பேலன்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு? அப்போ வந்து பிரான்ஸ் மெடல் எடுத்ததே பெரிய விஷயம். பிரான்ஸ் மெடல் எடுத்திருக்கேன். அடுத்த வருஷம் நம்ம வந்து கோல்டு கண்டிப்பாக எடுத்தாலும், கோல்டு எடுத்தால் நேஷனல்ஸ் போகலாம். ஓகே. ஆனால் கோல்டு எடுத்தால் நேஷனல்ஸ் போகலாம். நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு. ஓகே சித்தார்த். ஸோ உங்களுக்கு அதை எப்படி பேலன்ஸ் பண்ண முடிச்சு? ஸோ இப்போ ஒருத்தங்க வந்து வின் ஆயிட்டாங்கன்னு ஒரு மைண்ட் செட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் டைமும் வின் ஆகணும், நம்ம தோற்றக்கூடாதுன்றது உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பிகாஸ் எல்லாமே ஒருத்தங்க ஒரு டைம் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் தோக்கும்போது அது ரொம்ப உங்களுக்கு லோவாக ஃபீல் பண்ணீங்களா? நீங்கள் அது ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணல. நான் வந்து சரி தோத்துட்டோம், இனிமேல் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். வெரி குட். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து அதை ஈக்குவலைஸ் பண்ணுறீங்க. தோத்தாலும் நீங்கள் ஒரு லேர்னிங்காக எடுக்கிறீங்க, அண்ட் ஜெயிச்சாலும் அதுலேருந்து லேர்னிங்காக எடுக்கிறீங்க. வெரி குட். இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது, கேட்கலாமா? ஓகே. இப்போ நீங்கள் நிறைய டிராயிங் அண்ட் கலரிங் பண்ணுவீங்கன்னு சொல்லுவீங்க. உங்கள் வயசு பசங்கள்லாம் எல்லாரும் ஃபோன் தான் எடுத்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? வை கிட்ஸ் ஆஃப் யுவர் ஏஜ் ஃபோன் எடுக்கக்கூடாது, வை ஷுட் தே, எதனால அவங்க வந்து கலரிங் பண்ணணும், எதனால அவங்க ரீடிங் பண்ணணும்ட்டு ஒரு சின்ன அட்வைஸ் நீங்கள் உங்கள் எண்ட்லேருந்து கொடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? இந்த 10th சின்ன வயசாக இருக்கும்போது தான் நிறைய ஃப்ரீ டைம்ஸ் இருக்கும். அப்போ வந்து நம்ம விளாட்லாம், ட்ராயிங் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கலாம். இப்போ ஃபோன் எடுத்துகிட்டு உட்காந்தா சும்மா டைம் போயிட்டே இருக்கும். இப்போ 10th அப்புறம் பார்த்தா டைமே இருக்காது, ப்ளஸ் ஸ்டடீஸ் தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி விளையாட முடியாது, ட்ராயிங் பண்ண முடியாது. அதனால நம்ம இந்த டைம்லேயே எல்லாத்தையும் ட்ராயிங் பண்ணணும். வெரி குட். இப்போ சித்தார்த் என்ன சொல்ல வரீங்க, சைல்ட்ஹுட் இஸ் அ டைம் நீங்கள் நிறைய விளையாடணும். ஓகேவா? எவ்வளோ விளையாட முடியுமோ அவ்வளோ விளையாடணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடணும், ட்ராயிங் பண்ணணும், கலரிங் பண்ணணும். ஃபோன் எடுத்து உட்காந்தா ஒரே இடத்துல தான் உட்காரணும், விளையாட முடியாது. ஆனால் நிறைய பேர் அந்த மொபைல் வீடியோ கேம்ஸ்லாம் பண்ணுறாங்க, அது வந்து ரொம்ப அடிக்டடாக இருக்காங்க. சித்தார்த் என்ன பண்ணுறதுக்கு அது ஓகேவா? நீங்கள் உங்களோட ஒரு கராத்தே பிளாக் பெல்ட் சாம்பியனாக ஒரு ஆர்டிஸ்டாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இது ஓகேவா, ஒரு கேம் வந்து மொபைல் கேம்ஸ்லாம் விளையாடுறது? அது அவ்வளோ ஓகே இல்லை. ஓகே. அதுக்காக நம்ம வந்து புக்ஸ் ரீட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா பசில் கேம்ஸ் இருக்கு. ஓகே. அதுல வந்து ரொம்ப நேரம் விளையாண்டுருந்தா ஐக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஓகே. அதனால நம்ம அதை அவ்வளோவா விளையாட அவாய்ட் பண்ணுவோம். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வந்து புக்ஸ் அதிகமாக ரீட் பண்ணால் நம்மளுக்கு வந்து நாலேஜ் பூஸ்ட் ஆகும். அப்புறம் நம்ம இங்கிலீஷ் நல்லா பேசலாம். வெரி குட். ஸோ இப்போ லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து புக்ஸ் ரீட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்க. அப்புறம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ட்ராயிங் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு விளையாடுங்கன்னு சொல்கிறீங்க. சித்தார்த், இதுதான் ரியல் சைல்ட்ஹுட். நான் இதெல்லாம் நிறைய குழந்தைங்க மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா
இப்போ வந்து நாங்களாம் பெருசாயிட்டோம். ஓகேவா? நீங்க யார்கிட்ட வேணா இங்க கேட்டுக்கோங்க, எல்லாமே பெருசாயிட்டோம். இப்போ நாங்க ஃபோன் வேணாம்னு சொன்னாலும் ஃபோன் எங்களை விடாது. எங்களோட ஒர்க்கே வந்து ஃபுல்லா ஃபோன்ல தான் நிறைய பண்ற வேண்டியதா இருக்கு. ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர் இதை டிபெண்டாகவே சுற்றி இருக்கும். ஸோ சைல்ட்ஹுட் இருக்கிற ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல் ஃபேஸ் நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்க சித்தார்த். வெரி குட் சித்தார்த். எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு இன்னொரு விஷயம் 2 சிஸ்டம்க்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்கள் பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க உங்களோட இந்த கராத்தே இன்ட்ரெஸ்ட்டு, அது சொல்லுங்கள். இப்போ டோர்னமெண்ட்லாம் போனால் அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணுவார். ரொம்ப தனியாக இருக்க விட மாட்டார். ஒரு ரவுண்டுக்கு போகும்போது ரெடி பண்ணுவார், நீ தண்ணி குடிப்பார், மோட்டிவேட் பண்ணுவார். வெரி குட். அப்புறமா ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ்லாம் மோட்டிவேஷன் பண்ணுவாங்க, இந்த படிங்க, அப்புறமா எக்ஸாமுக்கு ரொம்ப தருவாருங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப அடிக்கடி ஃபோன் பார்க்காத, அதுக்கப்புறம் போய் விளையாடு, அப்படின்னு மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்த்தோன்னா போதி பேரண்ட்ஸ், அப்பாவும் சரி அம்மாவும் சரி, உங்க கிராண்ட் பேரண்ட்ஸும் சரி, உங்க சிஸ்டரும் சரி, எல்லாருமே உங்களோட ஒரு எஃபர்ட்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க இல்லையா? இந்த இடத்துல நான் என்ன பார்க்குறேன், ஒரு டீம் ஒர்க் நான் பார்க்குறேன். ஓகே, நீங்க ஒரு ஆள் தான் டோர்னமெண்ட் அட்டென்ட் பண்ண போறீங்க, பட் உங்களோட கிரவுண்ட் ஒர்க், பேரண்ட்ஸ் உங்களுக்கு நல்ல ஃபுட்டு ப்ரொவைட் பண்றாங்க, உங்களுக்கு டோர்னமெண்ட்டுக்கு கரெக்டாக ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஆனால் இப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா சித்தார்த், எங்களுக்கு டைம் இல்லை, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது இன்கேஸ் உங்கள் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்காது இல்லையா? அப்போ அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? 10th இந்த மாதிரி போனால் அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் தான் ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கராத்தே, டிராயிங், அந்த கேம்ஸ் எல்லாம் அவ்வளோ பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? இது என்னோட கொஸ்டின் தான். ஓகேவா? இப்போ நீங்க 10th நீங்க போறீங்க அப்படின்னா சித்தார்த் கிட்ட நான் கராத்தே உங்ககிட்ட இருந்து இனிமேல் நீ பண்ணக்கூடாதுன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, டிராயிங்கே இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, அப்போ என்ன நீ ஹாப்பியா இருப்பீங்களா, நீங்க சேடா இருப்பீங்களா? பட் இப்போ இருக்க பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, படிக்கும்போது நீங்க வேற எந்த ஆக்டிவிட்டிஸும் பண்ணக்கூடாது, ஃபுல் ஃபோக்கஸ் படிப்பு மட்டும்தான் இருக்கும். அப்போ மார்க் ஜாஸ்தி ஆயிடுமா? கம்மி தான் ஆகும் இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம் பேரண்ட்ஸ் கிட்ட? பேரண்ட்ஸ் கிட்ட வந்து படிப்பே இருக்கக்கூடாது, சில டைம் ஆக்டிவிட்டிஸும் அதிகமாக இருக்கணும். கேம் விளையாட விடுங்க, அதுக்கப்புறமா டிராயிங் பண்ண விடுங்க. ஃபுல்லாக படிப்புலேயே ஃபோக்கஸ் ஆனால் மார்க் தான் கம்மியாகும். ஆனால் மைண்ட் ரொம்ப சேடாக தான் இருக்கும். ஆமாம், மைண்ட் சேட் ஆகாது, சேட் ஆகிடும்னா அந்த இடத்துல அந்த ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தானே அது வந்து கைண்ட் ஆஃப் ரெஜுனேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது நடக்கும் இல்லை? அப்போ நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மெசேஜ் சொல்லிடுவோமா? கண்டிப்பாக என்ன சொல்லணும்? வெறும் ஸ்டடீஸே பண்ண விடாதீங்க, அடுத்த கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் பார்ட்டிசிபேட் பண்ண விடுங்க. பட் மேபி அதோட டைம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸ்டடி டைம் ஜாஸ்தி பண்ணிட்டு மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கம்மி பண்ணிக்கலாம். கரெக்டா? சூப்பர் மெசேஜ். இப்போ நம்ம ஸ்கூல்ஸ் வந்துட்டு அகெயின் இது ஸ்கூல்லே இதே தான். எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேம் 10th வந்தால் பிடிஏ கட் பண்ணிடுறாங்க, பிடி பீரியடும் மேத்ஸ் டீச்சர் வந்து எடுத்துடுறாங்க, சயின்ஸ் டீச்சர் வந்து எடுத்துடுறாங்க, எந்த கேம்ஸ்க்கும் அனுப்புறது இல்லை அப்படின்னு ஒரே கிளாஸ்லேயே உட்காந்து படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அது உட்காந்துட்டே தான் படிக்கணும்னு சொல்றாங்க. ரொம்ப டஃப்பாக இருக்கு மேம் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ ஸ்கூலுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? ஸ்கூலில் வந்து வெறும் இதே மாதிரி தான், வெறும் ஸ்டடீஸே ஃபோக்கஸ் பண்ணலாம், சும்மா கேம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடும் சொல்கிறாங்க சித்தார்த். அதுதான் இப்போ நான் வந்து கேம் போய் விளையாண்டேன்னா நீ படிப்புலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணலாம் அதுக்கு? அதுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக ஏதாவது சொல்லி தரலாம், லேபுக்கு போய். ஆக்டிவிட்டி பேஸ்டாக 10th and 11th 12th அவங்க வெளியே இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் வந்து கிளாஸ் ரூம்லேயே கொண்டு வரதுக்கு அவங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, புக்கில் இருக்கிறதுனால நம்மளா டீச் பண்ணி ப்ராக்டிக்கலாக அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேப்லாம் போய் அதிகமாக அந்த மாதிரி பண்ணால் மைண்ட் வந்து ரிலீஃப் ஆகும். அதுக்கப்புறம் பிடி பீரியடு வேணான்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த பிடி பீரியட் வந்தால் ஃபுல்லாக ஸ்டடீஸ் போயிடுவேன். பிடி பீரியட் இருந்தால் தான் அந்த ஸ்டடீஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஃபுல்லாக பிடி பீரியட் இல்லைன்னா ஸ்டடீஸும் மொத்தமாக போயிடும், ரொம்ப சேட் ஆயிடுவாங்க. எஸ், நீங்கள் ஆக்சுவலாக ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும்போது ஸ்வெட் ஆகும் தெரியுமா உங்களுக்கு?
ஸ்வெட் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட அந்த பேட் அந்த என்ன சொல்றது அந்த சால்ட் எல்லாம் நம்ம பாடியில் நிறைய இருக்கும், அதெல்லாம் வெளியே வரும். ஸோ ரன் பண்ணி ஸ்வெட் பண்ணணும். ஜென்ரலாக ஒரு ஹியூமன் ஃபிசியாலஜி அப்படிதான். ஸோ அது கண்டிப்பாக அது பண்ணியிருக்கோம் இல்லையா. சித்தார்த், எனக்கு வந்து ஒரு 5 லைஃப் லெசன்ஸ் நீங்கள் என்ன கற்றுருக்கீங்க இது வரைக்கும் இருக்கிற உங்களோட கராத்தே ஜேர்னி, உங்களோட ஸ்கூல் ஜேர்னி ப்ளஸ் உங்களோட ஆர்ட் ஜேர்னியில் என்ன கற்றுருப்பீங்க? கராத்தேல வந்து நான் டிஃபென்ஸ் பண்ண நிறைய கற்றுருப்பேன். அப்புறமா அந்த ஒரு டோர்னமெண்ட் போகும்போது பொறுமையாக இருக்க கற்றுப்பேன். ஓகே, அப்படின்னா நீங்கள் வந்து எந்த விஷயம்னாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ண போகிறீங்க. ஓகே, வெரி குட். அப்புறமா ஸ்கூல்லலாம் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து நல்ல விஷயத்தை கற்றுப்பேன். அதுக்கப்புறம் இப்போ ட்ராயிங்னா நிறைய க்ரியேட்டிவ் லெசன்ஸ் கற்றுப்பேன். இந்த மாதிரி நான் தனியாக நானே வரைவேன், புது விஷயத்த வரைவீங்க. ஓகே. அதுக்கப்புறம் கராத்தேல வந்து நானும் சில டெக்னிக்ஸ் பண்ணி பார்ப்பேன். அது ஃபெயில் ஆகுது ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஃபெயில் ஆச்சுன்னா மறுபடியும் அதை வந்து அனலைஸ் பண்ணுவேன். வெரி குட். இதே தான் ஜாக்கி சான் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? நியூ டெக்னிக்ஸ் நான் ட்ரை பண்ணுவேன். அந்த நியூ டெக்னிக்ஸ் வந்து யாருமே இது வரைக்கும் வேர்ல்ட்லேயே ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுதான் என்னைய தனித்துவமாக லைக் ஐ ஹேவ் தட் ஸ்பெஷாலிட்டி நம்ம சொல்லுவோம், என்னை எடுத்து காமிச்சு. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுறீங்க. ஓகே, வெரி குட். ஸோ நம்ம ஒரு புது விஷயம் ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம பயப்படக்கூடாது. கரெக்டா? வெரி குட். இப்போ வந்து நம்ம டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் போகும்போது ரொம்ப ஃபியராக இருக்கும். நிறைய மேட்சஸ் போகும்போது அந்த ஃபியர்லாம் வரவே வராது. ஓகே, அப்போ நீங்கள் வந்து ஃபியர் கம்மியாயிட்டே இருக்கு, தைரியம் அது ஜாஸ்தியாயிட்டே போகுது. ஸோ யூ பிகமிங் இண்டிபெண்டன்ஸ் இதா. வெரி நைஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்போ பிடிச்ச விஷயம் பண்ணும்போது பிடிச்சி பண்ணணும். இப்போ ஸ்டடீஸ்னால் சில பேர்லாம் பிடிக்காம பண்ணுறாங்க, அதனால மார்க்ஸு சப்ஜெக்ட்லாம் ரொம்ப லோவாக மார்க் வாங்குறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு படிப்பே பிடிக்காது, நான் ஆடு மாடே கேட்க போயிடுறேன் அப்படின்றாங்க. உங்களுக்கு என்ன சொல்வது? எனக்கு எந்த விஷயம் பண்ணாலும் பிடிச்சி பண்ணலாம். அப்போ வந்து படிக்கிறது பிடிக்கலன்னா ஆடு மாடை மேய்க்க விட்டுலாமா? ஆக்சுவலாக அது உண்மை. ஏன் சொல்லுவாங்க தெரியுமா? அதுலேருந்து நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். பட் படிப்புனால என்ன கிடைக்குது? வாட் இஸ் த வேல்யூ தட் யூ கெட்டிங் இன் சொசைட்டி? படிப்புனால நம்ம வந்து எதை வேணா நினைச்சுதான் பண்ணலாம். ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ரெஸ்பெக்ட் கிடைக்கும் போது என்ன நினைச்சாலும் நம்மளால பண்ண முடியும் வேர்ல்டுல. இப்போ படிப்புலன்னா ரெஸ்பெக்ட் யாருமே தர மாட்டாங்க. அதுக்கப்புறமா சொசைட்டில நம்ம வந்து ஒரு ஆளாவே இருக்க மாட்டோம். பெரிய ஆளா பேசுறீங்க சித்தார்த் நீங்க. வெரி குட். இப்போ நீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 விஷயம் சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பொறுமையா இருக்கிறது, நெக்ஸ்ட் கிரியேட்டிவா இருக்க லைஃப் லெசன்ஸ், தேர்ட் ஒன் வந்து ஃபியர் ஹேண்ட்லிங், நெக்ஸ்ட் வந்து இண்டிபெண்டா நான் இருக்கணும். நீ ஒன்றுமே உங்களுக்கு பார்க்கணும். எது இருந்தாலும் நம்ம வந்து இது முடியாது பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதனால என்னால முடியும் அப்படின்னு நினைச்சாதான் எது இருந்தாலும் சக்சஸிவா பண்ண முடியும். வில் பவர். கரெக்டா? வில் பவர் இருந்தா எது வேணா நம்ம கான்ஃபிடென்ட்டா இருந்தா நம்மளால எதுனாலும் ஒர்க் பண்ண முடியும். இப்போ நீங்க முன்னாடி சொன்னீங்களா ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் வந்து தோத்துட்டேன், செகண்ட் மேட்ச் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படி. அந்த வில் பவர் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுனால தான் உங்களால அது பண்ண முடியுது. ஸோ கான்ஃபிடன்ஸ். ஸோ 5 லைஃப் லெசன்ஸ் வந்து வேர்ல்டுக்கே நீங்கள் சொல்லியிருக்கீங்க சித்தார்த். வெரி நைஸ். வெரி வெரி ஹாப்பி உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு. நான் நிறைய விஷயம் உங்ககிட்ட இருந்து கற்றுருக்கேன். அப்புறம் வந்து எப்படி வந்து ஒரு விஷயத்த வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. நான் எல்லாருக்கிட்டையும் ஒருத்தர்கிட்டையும் நான் இன்டர்வியூ பண்ணும்போது, இந்த பாட்காஸ்ட் பண்ணும்போது நான் ஒரு விஷயம் கற்றுக்கிறேன். இன்ட்ராக்ஷன் வந்து இந்த வேர்ல்டுக்கே நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்குறீங்க. வெரி குட் சித்தார்த். தேங்க்யூ. சூப்பர்.